ஹலோ, ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு புற்றுநோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படின்னா இல்லங்க. இயற்கையில எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. இப்ப நம்ம கையில இருக்கிறத பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து பாத்தீங்களாக்கு சிவன் கோயில். சிவன் கோயில்ல பாத்தீங்களாக்கு இந்த மரம் வந்து அதிகமா இருக்கும். இந்த மரத்தோட பேர் பாத்தீங்களாக்கும் வில்வ மரம். அதுல வர இந்த பழம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பழத்துக்கு வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருக்குங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. இதை நீங்க உடைச்சு நம்ம வந்து ஜூஸ் போட்டு கூட சாப்பிட தேவையில்லை, என்னும் பண்ண தேவையில்லை. நம்ம தேங்காய் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இதை வந்து வாரத்துல ஒரு இருமுறை மட்டும் எடுத்துக்கலாம். இது கோயில் பகுதியில் அதிகமா கிடைக்கும். இதை உடைச்சு அதுல உள்ள பாத்தீங்களா ஒரு ரெட் கலர்ல வந்து நஞ்சு பகுதின்னு ஒண்ணு இருக்குங்க. அதை மட்டும் நீக்கிட்டு இந்த வெந்து வெறும் அந்த தோலோட அந்த சதை வந்து ஒட்டி இருக்கும் தேங்காய் பருப்பு மாதிரி. அதை நீங்க அப்படியே கரண்டி கரண்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புற்றுநோய் குறையறத உங்க கண்கூரா நீங்க பார்க்கலாம். இது அது மட்டும் இல்லைங்க, ரத்த சுத்திகரிப்பு, அதே நேரத்தில் வந்து ரத்த குழாய் அடைப்பு, ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இருக்கும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, இது போன்ற அனைத்து வியாதிகளுக்குமே இந்த வில்வம்பழம் வந்து நல்லா சிறப்பா விளங்குதுங்க. இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே.